Hi everyone, this is Shweta. My name is Sundar and welcome to our Channel. next show, Leo. Let's Leo. watch it. Okay. Okay. Slightly reference done, become a reference done. Yes. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். हाय सर, क्या कहेंगे आप? Baba. Oh, look at that. जो That- पीछे है. Angel wings. காஃபி சுகர் உனக்கு தெரியும். எனக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு. உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? சுகர் ஓகே. हाँ. Oh. சாரி சார், சுகர் கியூப் ஒன்று போதுமா இல்லை ரெண்டு? அது உனக்கு தெரியும் சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் தமிழ் பேசுகிறீங்கன்னு சந்தோஷத்தில் நானும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். உங்கள் காஃபி, உங்கள் சுகர். லியோ லியோ பார்த்திபன். லியோன்னு யாரும் எனக்கு தெரியாது சார். எங்கள் ஏற்கனவே Okay. புதுசாக இருந்த எதுவும் கூட பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. Do you mind? Can you make it a little stronger? Cheers, sir. இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா லியோ? இல்லை சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. நீ கூட இது ஹனி பேச்சர்னு சொல்லுவ. பட் இட் இஸ் பிளாக் டெவில் 25 பஃப்ஸ். நீ உருவாக்குன ஃப்ளேவர். Okay. Flavor you created. டோனல் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. Uh-huh. ஒரு தடவை ஹனி பேச்சர் என்ன பண்ண கோஃபிக்குள்ள பூந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? நீ வச்ச டிராவலையும் மாட்டல. ஹேரோல்ட் ஃபிட்னஸ் Okay. முத்து வாங்கி சாகுற. இப்படி செத்து போச்சு. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காஃபியை தவிர வேறு ஏதாவது வேணாமா இல்லை பில்லு கொண்டு வருவா? இதுங்கிறது நீ நம்புறல லியோ. வருவா. இங்க பாருங்க, நிறைய பிரச்சனை மண்டையில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி கடைசி ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றேன். நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க. Okay. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. Oh. ஸோ என் நேரத்தை வீணாக்காத. மவுண்ட் வியூ லாட்ஜ் நீயா வந்து நீதான் லியோன்னு வந்துக்க. சார், ஆல்கஹால் நாட் அலவுட். Oh. Damn. Damn. Wow. Baba. Whoa! So many cars. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடப்பாக இருக்கான். அவருக்கு இந்த டி/சிகரெட் பாக்ஸ்
ஃபோட்டோஸ் அனுப்பி கொஞ்சம் டீடைல்ஸ் செஞ்சுட்டேன். அவன் சொல்ல வச்சு பார்த்தா இங்கே வந்துட்டு போன பேர் ஆந்திரே தாஸ். ஆந்திராவில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய டொபாக்கோ கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய தீ விபத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம், என் கடைக்கு வந்து என் மூஞ்சில் சிறு புகையை விட்டவன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் எனக்கு புரியல. No, but this is important. இல்லை நான் இல்லை சார், இந்த ஆந்திரே தாஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், லியோ. Son. Oh. சரி யுவதாஸ். அவன் பேரை தவிர அவனை பற்றி வேறு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவன் ஏதோ பெருசாக பண்ணி செலுத்தான்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. அவன் சாமில் உயிரோட தான் இருக்கான்னு இன்னொரு குரூப் நம்புறாங்க. அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவனோட ஏதோ ஒரு சாயல் உலகத்து போச்சு. அவன் கண்ணை நான் பார்த்தேன், Oh. அவன் கண்ணு எனக்கு தெரியும். அவன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அது பழைய ஞாபகம் இருக்கா? என்னது திஸ் இஸ் புல்ஷிட். பாதிக்கப்பட்டது நாங்க. விக்டிம் கிட்ட அக்யூஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியுதா? கவலை பார்த்தீங்கன்னா இருமா சத்யா ஒரு நிமிஷம். ஜோஷி, நீங்க அக்கறையில தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அங்கே ஒரு முறை அது என்னமா அது அந்த மூணார் கிளிக்கிங் அதில் தான் பார்த்தேன். பழகினேன். 2 நாளில் கட்டிக்கிறியான்னு கேட்டான். அவ்வளோதான். அவளை கட்டிக்கிட்டதுலேருந்து அவளோட வேலைக்காக வந்தது இந்த ஊர். அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் தான். அவங்களும் சவுத்தில் தான் வந்திருக்காங்க பார்த்திபன். இவ்வளோ மாதிரி தாண்டி பைரோ நம்ம ஊருக்கு போய் தெரிய வந்திருக்காங்கன்னா இது தப்பா தெரியுது. Oh. நாளைக்கு இது நின்று போச்சோ அவனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். அவனை வர வைக்கிறது எப்படின்னு Oh. என் உலகம் ரொம்ப சின்னது ஜோஷி. இது இந்த கை கடக்கமான இந்த ஸ்னோ குளோப் மாதிரி. ஒரு வீடு சுத்தி மரம், பனிமழை, குளிர்காத்து. எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது? உனக்கு நான் சொல்றது புரியுதா? சரி சொல்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா Oh. Oh. Now Even one he more won't give problem up. now. Yeah. So the story changes completely. First it was those guys. Now this is the Now- whole complete story. Yes. யாரும் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சத்யா. தெரியும் சத்யா, இந்த மயான அமைதி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு. இது பாரு, நீ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடஞ்சி நிற்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் நான் ஏதாவது பெருசு பண்ணியிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நிம்மதியாக வந்து தூங்குவா. வரவே மாட்டியா? சரி, அப்படியே நின்றுட்டே தூங்கிடலாமா? இன்ஜின்லாம் கேள்வி வைக்காத, ஹீட்டரை மட்டும் ரெடி பண்ணி கொடு. எனக்கு வண்டி வேணும். Okay. Now who is he? So many people coming in now. உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்த்துட்டல, அது போதுடா. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பப்பன Oh. சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். Oh. போயிட்டேன். சொல்லுமா, ஜீப்பை சர்வீஸ் விட்டுருக்கேன். ஃபார்மசிக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னேன்ல. நீ ஏன் குழந்தைய தனியாக வீட்டில் விட்டு வந்த? மதியம் ஏன் கூட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன். அவசரம் பிரியா என் கூட தான் இருக்கா. சரி, ஒரு நாள் வெயிட் பண்ணலாம். என்னடி அவசரம்? சில விஷயத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன். Now who is this guy? Oh, this one. Remember? Oh. Oh, damn.
சாப்பிட வேண்டியிருக்கும். போலீஸ் நான் பிரச்சனை பண்ண வரலாமா? நீ பார்த்திபன் நம்பி 20 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கு முன்னாடி இவ்வுயர் இல்லாம கொண்டு இருக்கிற ஒரு மோசமான கொலைகாரனு தெரிய வரும்போது என்ன வந்து பாரு. உண்மையிலேயே புருஷன் யாருன்னு நான் சொல்றேன். யாரு வந்தா? அவன்தான் நேத்து கடைக்குள்ள வந்தான் சொன்னேன்ல. என்ன மெடிக்கல் ஷாப்ல தேடி வந்தான். சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில ஃபோன் பண்ணிட்டே வந்தாங்க. அது வீட்டு வெளியே தான் இருக்குது. சரி, எல்லா கதவையும் சாத்து. அந்த போலீஸ் கிட்ட போன கொடு. அவனையும் காணோம். இங்க யாருமே இல்ல. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நீ நம்ம ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார். சித்து வந்துட்டு இருக்கான். நானும் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், உடனே வீட்டுக்கு போய் உன்னோட ஸ்பீயர் வீட்டுக்கு போ. வீட்டு வாசல்ல யாரு கால வச்சாலும் யோசிக்காம ஒரு ஸ்பீயர் வீட்டு. Shit. Oh shit. Oh shit. Oh. Sun is also good, huh? He's tracking, but Damn. It was close. It was actually close. இனிமே நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுல பாட்டி. ஓடணும், ஒளியணும், பையனுக்கு என்ன நடக்குமோ பொண்ணுக்கு என்ன நடக்குமோ பயந்து சாப்பிடணும். இல்ல ஆமா, அவன் யாரு? நம்ம பொண்ணை பார்த்து பேத்தின்னு சொல்றான். அவனை பார்த்து ஹீரோ கொலை நடந்தது. நம்ம உடம்புல உயிர் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்து வேண்டாம், அவன் ஏற்கனவே பயந்துருக்கா. தம்பி, நானா விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்து பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி கையில கொடுத்த செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. காசுக்காக வேலை பார்க்கறவங்க கிட்ட கருணை கரிசனம் பேசி பிரயோஜனம். கடமைக்கு இடத்தை அடைச்சிக்கிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி மணிக்கு திரும்பி கிளம்புறா. என்னையா என்ன அவசரப்பட இந்த காரணம் சொல்றேன். பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேசுறாங்க. பேசாதீங்க பெரிய வளர்ச்சிருப்போம். போங்க. ஓகேடா குட் த்ரோடா. நான் தெரிஞ்சுதானே வீசினேன். OMG. now new problems in the life. But Baba and Talapati Anna face to face. I'm loving him, Baba, the way. Even I like the part shot, like when the Baba is sitting, angel, there is the interview, devil. and then Talapati there is that horn The there. horn. Very nice. Ooh.
But But not this in thing- YouTube. So Vikram reference is done. Okay. And now who was the second guy who came also? So there are a lot of people coming in now once his like photo Okay, got no, published. see, the Baba has a very big, lots of people Yes. involved with him, so there will be So some. he used to own a tobacco company, Ah. okay, and it is burned down. 40 people died, and he came here for Leo, and Leo is his son, and he thinks this Parthiban guy is a Leo. Actually. So that's the thing here. That's the reason he is here. So we want to see like is he actually Leo or is he Parthiban? I So don't that's think that's so the he story will here. be, because as even he told that he was from orphanage and Orphanage, everything. yes, and he stayed there. They are staying like since last 20 years together. So Yeah. like the inspector also something is missing here. Okay, we'll watch more, guys. So do like, subscribe, Share, comment, click on the bell icon.